என் பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான் என்று கருதுகிறேன் என உதயநிதி பிறந்த நாளான 1977 நவம்பர் 27 மத்திய சிறையிலிருந்து மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினார் கலைஞர். அந்த சொல் பல பரிமாணங்களை கடந்து இன்று தமிழ்நாட்டின் 3வது துணை முதலமைச்சராயிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராகி அதே ஆட்சி காலத்தில் அமைச்சராகி துணை முதல்வரான வரலாறு உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. உதயநிதி ஆரம்ப காலத்தில் எல்லா அரசியல் குடும்பத்து பிள்ளைகளைப் போலவே தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்யும் நபராகவே இருந்திருக்கிறார். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், கட்சித் தலைவர், மேயர் என அரசியலமைப்பு சட்டம் தந்த அதிகாரம் மிக்க பதவிகள் சங்கமித்த வீட்டில் உதயநிதி சினிமா தயாரிப்பாளராக, நடிகராக தனது ஆரம்பகால வாழ்க்கையை தொடங்கியவர். இப்போதைய முதல்வர் ஸ்டாலினை இந்திரா காந்தியின் எமர்ஜென்சி அரசியலுக்குள் அழைத்து வந்தது என்றால், உதயநிதியை கலைஞர் மறைவும் பாஜக எதிர்ப்பும் அரசியலுக்கு அழைத்து வந்தது என்கின்றனர் திமுகவினர். 2019 பிப்ரவரி 1 அன்று முதலாக திமுக மேடையில் முழுநேர கட்சிக்காரராக கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டார் உதயநிதி. கிட்டத்தட்ட இதுதான் உதயநிதியின் அரசியல் அத்தியாயத்தின் முதல் பக்கம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாமல் இருந்த திமுக 2016 ஆண்டில் சொற்ப இடங்களில் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போன திமுக 2018 ஆண்டில் கலைஞரை இழந்து புதிய தலைமையின் கீழ் 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. திமுக தலைவராக ஸ்டாலினுக்கு மட்டும் அக்னி பரீட்சை அல்ல, அரசியல்வாதியாக உதயநிதிக்கும் அக்னி பரீட்சை தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதில் எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்த உதயநிதியின் பங்களிப்பும் அதிமுக்கியமானது. கட்சிக்கு வந்த உதயநிதிக்கு மு.க. ஸ்டாலின் வகித்த இளைஞரணி செயலாளர் பொறுப்பை ஜூலை 4 2019 வழங்குகிறது திமுக. இளைஞரணியை வழிநடத்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த தலைமைக்கு தகுதியானவர் என்ற கருத்துக்களை திமுகவின் முன்னணி தலைவர்களே முன்வைக்க தொடங்கிவிட்ட நிலையில் திமுகவின் எதிர்காலம் உதயநிதி வழிநடத்துதலில்தான் இருக்கும் என்பது சொந்த கட்சியினரின் வார்த்தைகளிலிருந்தே தெளிவாகிறது. 2019 காஷ்மீர் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், குடியுரிமை திருத்தச் சட்ட நகலை கிழித்து எறிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் கைது, 2020 ஆண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தை 2ஆக பிரிப்பதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், 2021 அடிக்கல் மட்டுமே நாட்டப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படவில்லை என்பதை கூறி ஒற்றை செங்கல்லை வைத்து பிரச்சாரம் என சூறாவளியாக சுழன்ற உதயநிதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வழங்கியது திமுக. இதையடுத்து கலைஞரின் தொகுதியான சேப்பாக்கத்தில் வென்று 2021 சட்டமன்ற உறுப்பினரானார் உதயநிதி. உதயநிதி சட்டமன்ற உறுப்பினரான நாளிலிருந்தே திமுகவில் அவரை அமைச்சராக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து 2022 அமைச்சரானார் உதயநிதி. இதற்கு சற்றும் பஞ்சமில்லாமல் துணை முதலமைச்சருக்கான கோரிக்கை குரலும் எழுந்த நிலையில் கோரிக்கை வலுத்திருக்கிறது, பழுக்கவில்லை என முதலமைச்சர் பதில் சொல்லியிருந்தாலும் அந்த கோரிக்கை வலுத்து 2024 செப்டம்பர் 29 உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டின் 3வது துணை முதலமைச்சராக்கியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை ஒருங்கிணைத்தது, ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சென்னையில் இரவு நேரத்தில் நடத்தி காட்டியது என விளையாட்டுத்துறையில் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று கேலோ இந்தியா போட்டிகளை நடத்தி அதன் உச்சத்தை தொட்டதும் உதயநிதியின் காலத்தில்தான். வாரிசு அரசியல் என்ற விமர்சனங்கள் உதயநிதியை பொறுத்தவரை தவிர்க்க முடியாதவைதான். என்றாலும் துணை முதலமைச்சராக உயர்ந்திருப்பது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. 45 வயதில் கலைஞர் முதலமைச்சரான போதும்
56 வயதில் ஸ்டாலின் துணை முதல்வரான போதும் எழுந்த விமர்சனங்களை விட 47 வயதில் துணை முதல்வராகியுள்ள உதயநிதி ஸ்டாலின் அதிக விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். திமுகவின் எதிர்காலம் என திமுகவினரே கூற ஆரம்பித்து விட்ட நிலையில் உதயநிதி ஆட்சியிலும் கட்சியிலும் பாராட்டுகளை குவிப்பதற்கு இணையாக சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போதும் உதயநிதி பிறந்த நாளில் சிறையிலிருந்து கலைஞர் எழுதிய வரிகளே அவருக்கு பொருந்தி போகிறது. பொதுவாழ்வு பூங்கா வினோதமல்ல, புயலை எதிர்த்து நிற்பது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.